அங்கே அந்த ஒயர் இருக்கு அதில் பற்றாமனே அதை வெட்டிட அங்கே போகிறதாங்க. இந்த ஒயர் இழுத்துட்டேன்னா அளவில் நிற்க முடியாது. பிறகு அதை பார்த்துக்கணே சண்டை போடுவோம். கொத்தனாரே இந்த அருவாங்க இருக்கட்டும் பார்த்துக்கோங்கன்னு. எங்கேயாவது நமக்கு பைசா எல்லாம் நீ அந்த தலையில் தள்ள பார்க்க அருவா வாங்குதியா எவனையா கொலை பண்ணிட்டு கொண்டாந்து இந்த அருவாலும் போட்டான். நான் எவனே வாங்கக்கூடாதுங்க. எவனையா கொலை பண்ணிட்டு கொண்டு அருவாலை கொண்டு போட்டு இதே வேறு 300 ஆண்டு தள்ளிட்டான். உடஞ்ச அருவா எவன் 300 வாங்குவா? நான் இழிச்சா எனக்கு அந்த அருவாலை வாங்கி சரி கிடக்கட்டும் ஒரு அவசரத்துக்கு சேர்த்து கட்ட ட்ரீ என்ன பூச்சி கீச்சி இருக்காமல் பார்த்துக்கோ. அது கீழே வெட்டலையோ? ஆமாம், நான் உட்காந்துட்டு வெட்ட முடியுது. தழுத்துருமா மறுபடி? சரி இருக்கட்டும். இப்போ என்ன ஏதாவது ஒரு கொடி கிடி வளர்ந்துச்சுன்னா அதில் இப்படி கட்டி விட்டுடலாம்ல. சரி வெட்டு. முதல்ல அந்த கொப்பை வெட்டிட்டு வெட்டோம்னே காம்பவுண்டு உளுந்துரும். என்ன இங்கே தள்ளிடுறேன். இங்கே தூக்கி போட்டுருவியா? கொத்தனாரையா இந்த மரத்தை இங்கே தூக்கி போடுங்க. ஒத்தையில் தூக்க முடியுங்க. வாங்க, அங்கே காம்பவுண்டு விரிஞ்சிடக்கூடாது. இங்கே தூக்கி போடுங்கண்ணே. கொத்தனாரையா இதை இங்கே தூக்கி போடுங்க. அங்கே பூச்சி கீச்சி கிடக்காம இங்கே போடுங்க. என்ன இங்கே தூக்கி போட்டு வெட்டு. அது காம்பவுண்டு விரிஞ்சிரும், பொத்துன்னு உளுந்துரும். அதுக்கப்புறம் அதை கெட்டதுக்கே 3 லட்சம் ஆயிருக்கு. உங்கள் வாய் விரிஞ்சிட்டுனா அப்புறம் ஒரு பொருள் இருக்காது. ஆமாம். ஏன் கொத்தனார் இங்கே தூக்கி வேண்டாம். கொத்தனார் இங்கே தூக்கி போடுங்க. காம்பவுண்டு விரிஞ்சிரும். ஓத்திரம் பண்ணதுக்கு தான் வாரியா எனக்கு. என் கறி அறுத்தான்மை கட்டுவேன். காம்பவுண்டு 3 லட்சம் கட்டேன். எல்லாம் உடச்சி போட்டால் கூட 2 நாளைக்கு வேலை கிடைக்கணும்னு தான் எல்லோரும் நினைக்கிறாங்க. அப்படி தான் தாலி கூட அறுத்தாச்சு, தாலி கூட இல்லை. இங்கே வாங்கடா, இதை கொஞ்சம் இங்கே இழுத்து போடுங்கடா. எல்லோரும் சேர்ந்து வேலை பாருங்கடா. பாவம், அது கனமாக இருக்குது. அங்கே ஒயரு ஏனே வேண்டாம்னே நீங்கள் வெட்டுங்க. நான் 4 பேர் இங்கே தூக்கி போடுங்கடா. வேண்டாம், அவ அளவில் யார் அளவில் நிற்க முடியாது. எனக்கே இலகோட்ட டென்ஷனு. வருவா யாரி சண்டை விட யாரிக்கிட்டு. இதுக்கெல்லாம் அந்த யார் சுடலமாட அருவா வேணும். ஒரு வெட்டில் வெட்டிடலாம். நான் என்னச்சே அப்போ நீ எடுத்துகிட்டு வாயேன் போ. சரியான ஆள் தான். எல்லாம் நீங்கள் கொண்டாடணும் வேலைக்கு. நான் வாங்கி போட வேண்டியது. நீ வாய மூடு. கரண்டி எல்லாம் போட்டு வந்திருக்கோம். அப்போ 100 ரூபா கொடு. சரியாக போச்சு உனக்கு. ஆமாம், நேற்று எத்தனை பொருள் கொடுத்துருக்கேன் வேலைக்கு. வீட்டெல்லாம் யாரும் கொடுக்க கொத்தனார் தான் கொண்டாடுவாங்க எல்லாரும். நான் அதுக்காக தான் ஏன் பூச்சி வச்சு கிடக்காம டக்குன்னு தூக்கி போடுங்களேன்டா. 4 கையை பிடிச்சி 4 பேர் பிடிங்கலாம். இங்கே ஒயரு இருக்கு. ஒயரு அங்கனே வச்சு சரி, அங்கனே வச்சு வெட்டு. சரி, அங்கனே வச்சு வெட்டு. ஏன்னா இதை வெட்டிட்டு இப்படி வடக்க போடணும். இப்படி போடு. கொத்தனார வடக்க எடுத்துரு. வடக்க போடு. இங்கே ஒயரை பிச்சுறாங்க. தர இங்கே கொண்டாட. இங்கே தூக்கி போட்டு ஐயா அதில் போடு. ஆமாம், ஒயாமல் ஒயர் வாங்க பைசா கிடையாது. இப்போ என்னை போல் உள்ள ஆளெல்லாம் வீடே கட்டக்கூடாது. பிச்சைக்காரி என்னத்தை பிச்சைக்காரி வீடு கட்ட வெட்டட்டான். அது அருவா சரி இல்லை. வடக்க தூக்கி போடு. வடக்க இங்கே வேண்டாம். ஒயர் இழுத்துடும். அதை பிடிக்காம இழுங்க. அப்போ ஏன்னா தூரப்பா வயிற்றுல அடிச்சிடும். பொறு
பொறு அவன் மேலே வயிற்றுல குத்திடாம பொறுங்க மடத்தனமாக வேலை பார்க்க வயிற்றுல வயிற்றுல குத்தினா நினச்சிவே கொப்பு பொறுங்களேன் வாழை வைக்கணும் யாரையும் சாவடி கொடு அங்கே வேண்டாம் அதான் திண்டு போயிடும் அப்போ தான் கூட 2 நாளைக்கு வேலை கிடைக்கும் இங்கே பாருங்க கலது சரியான ஆட்கள் தான் 1 லட்சம் ஆயிருக்கு திண்டு கட்ட தெரியுமா கல் நிறையா கிடைக்கும் எடுக்காது இது கலக்க இது போயிடுது பார்க்கலாம் இல்லை ஒரு களவத்தி வச்சுருந்தேன் இந்த பெலுவை தூட்டு போயிட்டானுங்களா களவாணி பெலுவை ஏதோ தூட்டு போயிட்டான்னு எனக்கு ஒரு களவத்தி இருந்தேன் அதில் இருக்கான்னு பாரு இந்த பேல்வை நான் வந்தான்னு வச்சுக்க நான் சொல்லிட்டு வந்துட்டேன் கேமராவில் எடுத்து போட்டுருவேன் இந்த பிளாஸ்டிக் பிறக்குதா பேல் எனக்கு எட்டி பார்த்துட்டு போகிறான் பாரு தூட்டு போயிடுவானுவேன் கொத்தனாரே இங்கே பாருங்க நான் சொல்லுறது ஒரு தடவை தான் சொல்லுவேன் பிளாஸ்டிக் கவர் இருக்குல்ல நானே ஒரு மட்டி வாங்கிட்டு வருவேன் மட்டியை அடிக்கணும் ப்ரெஸ் தருவேன் எல்லாம் நான் தான் கொடுக்கணும் வெட்டணும் ப்ரெஸ் அடிச்சுட்டு ஒரு சருகத்தாள் இருக்குல்ல சருகத்தால கீழே வச்சு கட்டணும் வச்சுட்டு கட்டணும் இப்போ சமமா முடிஞ்சு வச்சு ஃபெவிக்விக் வச்சு ஒட்டணும் முடிஞ்சிச்சு இப்போ 2 தான் வெட்ட முடியுமா எப்படி பாருங்க கிழங்க சின்ன கம்பு இருக்குல்ல சின்ன கம்பு சின்ன இடம் உங்கள் வேலையே பாருங்கடா என்னடா வாய் பேசிய உங்கள் வேலையே பாருங்கடா சரிப்பா இப்போ முடிஞ்சிட்டலாப்பா நான் காப்பியை குடிச்சிட்டு அது இவங்களுக்கு புரியணும்ல ஒரு தடவை சொல்லிட்டோம்னா அவங்க பாட்டில் வேலையை வைப்பாங்க நான் என்ன சொன்னேன் கேளுங்க இங்கே சின்ன பிள்ளை இருக்குல்ல சின்ன பிள்ளை இருக்கு சின்ன கம்பு இந்த தேக்க மட்டும் வெட்டிடும் இது இந்த கம்பு அதுக்கு இந்த கம்பு இதுக்கு புரியுதா இந்த பிள்ளை இருக்கு இது இதையும் வெட்டுங்க இதே வெட்டுங்க ஒழுங்கு வரணும் சின்ன பிள்ளைரா இருக்கு வந்து சின்ன கம்பு உயர கம்பு அப்பதான் மட்டமா வரும் ஐயா மட்டம் நான் சொல்லுதே கேளுங்க அந்த காம்பவுண்ட் இருக்குல்ல அதுக்கு 1 இன்ச்சுக்கு உயரமா கட்டும் சரி எவ்வளோ உயரம் நீ இது சரியா வருமா இந்த கொப்பு வருது அது வருமா அதோட மேலே இருக்க கொப்பு உயரணும் மேலே இருக்க கொப்புக்கும் கீழே இருக்க கொப்புக்கும் மத்தியில் வராது ரொம்ப உயரம்னா கலண்டு போயிடக்கூடாது இந்த மத்தியில் வச்சு பார்த்துக்கோங்க மத்தியில் அப்போ அலங்க டேப் இருக்கா நான் சொல்றதா புரியுதா இதுக்கு மத்தியிலன்னா அங்கே லைட்டு போட்டால் தெரியுமா வெளியிலையும் தெரியணும் அதெல்லாம் கொஞ்சம் உயரமாகவே போடுவோம் அந்த மேலே உள்ள கொப்பு இருக்குல்ல 2ஆவது கொப்பு உயரம் அளந்துக்கோங்க 2ஆவது கொப்பு உயரம் அளந்துக்கோங்க கொத்தனார அவ்வளோ உயரம்னா சூப்பராக இருக்கும் அங்கே வெளியிலே வெளிச்சம் தெரியும்ல வேறுங்க அந்த உயரத்துக்கு வரணும் அதில் இல்லை கொத்தனா இன்னொன்று உங்களுக்கு இதை பாருங்க அதில் பாதியை நிரப்பியாச்சுல நிரப்பணும்ல பாதியை நிரப்பி மண்ணு போட்டு நிரப்பிட்டு இதில் பாதிக்கு மேலே தான் கம்பு வைக்கணும் பிறகு கம்பு இது எத்தனை செங்கல் இருக்கோ அதில் பாதி அப்போ அதை பாதியை போட்டு விட்டுட்டு அளந்து அந்த கம்பை வச்சு சுற்றி இப்பவுமே நம்ம வெட்டினோம்னா சரி தெரியாது கம்பை வச்சு அந்த சல்லியை சுற்றி போட்டுறணும் புரியுதா முடிஞ்சிட்டு சரி வெட்டுங்க அந்த கல் பாருங்களேன் எண்ணுங்களேன் 6 கல்லுனா 3 நிரப்புங்க 3க்கு மேலே போதுமா ஏன்னா கேளுங்க இல்லை எலக்ட்ரீஷியன் வேலை பார்க்கல ஆணி வச்சு அரைவாங்க அப்போ ஒன்றும் செய்யல அதான் நான் கேட்கேன் போதும்ல அவ்வளோ இருந்தால் ஸ்ட்ராங்காக தானே இருக்கும் ஏன்னா கீழே வரைக்கும் வச்சேன்னு வச்சுக்கோங்க அங்கே கம்பு ரொம்ப ஆகும்ல கீழே வச்சு வச்ச கல் ரொம்ப ஆகும்ல சிமெண்ட்டு கம்பு ஆகும் கம்பு இத்திரக்கூடாது அதனால இவ்வளோ வச்சா போதாது பாதி சரி அப்போ எல்லாமே அப்போ ஒன்று பண்ணிக்கலாமா இதை முடிங்க உங்களுக்கு புரிஞ்சிடும் சரியா அப்போ இது தண்டிக்கு இன்னொரு கம்பு பாருங்க அப்போ இதில் 2 கம்பு வந்துடும்ல நீங்கள் பாருங்களேன் அளங்களேன் கொத்தனாரே ஆமாம் இதில் 3 தானே இங்கே 1 2 3 4 5 6 7 இருக்கா இப்போ 7ன்னா இதில் பாதி வரும் 3 3 பாதி வரும் அப்போ இந்த 2 கம்பு வரும் ஏன்னா அந்த அறுவலை வச்சு உட்காந்துக்கிட்டுதியானே உட்காந்து வெட்டு ஏனே
உட்காந்துக்கோ, உட்காந்து வெட்டுனே. ஒரு பலகை தர உட்காந்துக்கிறியா? பலகை தர உட்காந்துக்கிறியா? அப்படியா? இந்த கொப்பைக்கு மேலே போட்டுறேன். இந்த திண்டில் வச்சிருனே. இல்லை அவன் இந்த அண்ணன் போட்டும் பைக்கில் போய் வாங்கிட்டு வருவான். ஆமாம், அவன் பைக்கில் வாங்கிட்டு வருவான். பைக்கில் வாங்கிட்டு வருவான். உனக்கு தனியாக சொல்லி வாங்கிட்டு வருவான். இந்தா யார் கரண்டி கொத்தனாருக்குள்ளதோ இன்னும். ஆமாம் ஆமாப்பா, 11 மணிக்கு தான் குடிப்பாங்க. 16 மணிக்கு தான் குடிப்பாங்க. காலையில் சாப்பிட்டு வந்துருப்பாங்கள. To make it so that is the property of water. Water goes from top to bottom, so that is. ஏடா ஐயா, இதை பூரா போட்டு ஒரு ஜாலி இருக்குது. நான் இருக்காரு அது அதில் வச்சிடலாமா? தண்ணி போவா என்ன அதில் என்ன இருக்காரு ஜாலி. இதை வச்சிடலாமாடா? தூசி ஈசி போவாமா? வச்சிடலாமா? இதுக்குள்ளே பூச்சி வந்துருமா? பாம்பு எதுவும் வராதெல்லாம் இதை வச்சிடலாமா? சொல்ல முடியாது, குட்டி பாம்பு உள்ளே நுழைஞ்சாலும் நுழைஞ்சிடும். அது வெளியே மூடி வச்சிருக்கலாம், வராதெல்லாம் எப்படி? வெளியில் ஒரு மூடி இருக்கலாடா? அது இருக்கலாம். அழகாக போட்டிருப்பா, சூப்பர். இந்த வேலை நீங்கள் தான் சூப்பராக பார்ப்பி. அதை உங்கள்கிட்ட ஒப்படைச்சாச்சு. அது அலங்க 7 இருக்கலாம் கொத்தனாரே. இங்கே 7 தானே கட்டியிருக்கு. 3 1 2 3 4 5 6 7 இருக்கா? அப்போ 3 3 ஒரு சாக் பீஸ் வேணுமா? கோடை போட்டு கொடுத்தியலா? சாக் பீஸ் வேணுமாங்க? ஒரு நாள் சோறு பொங்குவான் 5ஆந்தேதி பனைமழை வந்தோடனே. பனைமழை வரும்ல, பனைமழை. சாப்பாடு பொங்குவாங்க, மட்டன். என்ன ஏண்ணே இந்த கொலையை இதில் அள்ளி போட்டுருன்னு ஏண்ணே ஒரே இடத்துல அள்ளி போட்டுறான்னா கலக்கப்படும், உடஞ்சிரும். அது 1 லட்சம்லாம் ஆயிருக்கிறது கட்டேன்னா அங்கே ஒன்று இங்கே ஒன்று வை. இந்த விரவெல்லாம் எரிச்ச பிறகு இதை எரிக்கணும். இது என்ன மரம்னே? பாரிஜாலம். அண்ணாச்சரம் கண்ணில் எண்ணில் இடிச்சிடாம அந்த கட்டையை தூக்கி இங்கே போடு. பெரிய இந்த செடி வேறு தழுத்துட்டு பிறகு இதங்க கொத்தனாரே இதங்க தள்ளி தூக்கி போடுங்க. மூஞ்சில் கண்ணில் அடிச்சு. அது போதும். நீர் பாருமே அங்கே போகிற ஆட்களுக்கு தெரியணும். தெரியுங்களா? அங்கே ரோட்டில் போகிற ஆட்களுக்கு தெரியணும். வெளிச்சம் அங்கேயும் தெரியணுங்க. இங்கே நேரம் குடிக்க வருவானு வெளிக்கு இருந்து போட தானே குடிக்கானுவ. லைட்டு இருந்தால் குடிக்க முடியானுவேன். ஆமாம், நான் அன்றைக்கி திட்டி விட்டோம்ல, குடிக்க வருவானுவ. குடித்தானா யூடியூப்பில் எடுத்து போலீஸில் கொடுத்தனேன்னு படித்தான். அப்படி வைங்க, அப்படி வைங்க. வேலை கொத்தனார வேலை குறைஞ்ச லைட்டு 300 ரூபா இருக்குது. எங்கள் வீட்டில் வச்சுருக்க பற்றியெல்லாம் என் தம்பி வீட்டில் எப்படி தலைவு போகிற. இந்த மதுரையில் எப்படி இருக்கும்? கீழே விழுந்துறாரு. ஏண்ணே இதை தூர எடுங்க. ஏண்ணே இதை தூர எடுங்க. ஒயரு அண்ணா அங்கே பாருண்ணே. அண்ணா பாரு ஆடுது பாரு. இப்போ இதுக்கெல்லாம் பெயிண்ட் கீண்டெல்லாம் அடிச்சிட்டோம், சரி ஒன்றும் தலக்காது. எது தலக்காது? அது எனக்கு தெரியும். எல்லாம் செட் ஆயிரும், காஞ்சி போகும். ஆமாம், வேறு இல்லைன்னா எப்படி தடுக்கும். சரி தூர எடுங்க. ஒரு இது இங்கே வேலை எடுத்து எங்கே போடணும்? இது மேலே வச்சுருங்களேன். இது மேலே வச்சு இங்கே தான் இடைஞ்சலாக இருக்கும். ஒரே இடத்துல போட்டீங்கன்னா பாம்பு வந்துடும். நான் இதில் போடுங்க, இங்கே போடுங்க. ஒரே இடத்துல போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, பாம்பு அடைஞ்சிடாது. இதை ஒரு நாள் சோறு பொங்குவோம் நம்ம. ஏன் மண்டையை உடைக்கணும்? இது யாரும் இங்கே தூக்கி போட்டாத. சாக்கு அங்கே கொண்டு போட்டிருக்கு. ஏன் சாக்கு எப்படி தாங்க அங்கேயா கொண்டு எரிஞ்சிருக்கிய சாக்கை? இல்லை வேண்டாம், இல்லை அள்ளி போட வேண்டாம். இதில் இப்படி வச்சுருங்க கொத்தனார. இப்படி வச்சுருங்கண்ணே. ஒன்று தனித்தனியாக வைங்க. ஒன்றா வச்சேன்னா பாம்பு அடைஞ்சிரும். தனித்தனியாக அப்படியே அடிக்க வைங்க. இங்கே எடுக்க முடியாது உள்ளே போய். அங்கே தான் ஒரு பாம்பு தலையை எட்டி பார்த்துக்கிறேன்.
ஆ நீர் பாம்பு நீர் பாம்பு கொத்தி உயிரோட இருக்காரு. எல்லாரும் உயிரோட இருக்க முடியுமா? பாம்பு கொத்தி புறாங்குத்தி நீர் உயிரோட இருக்காரு. இப்போ எல்லாரும் அப்படி இருப்பாங்களா? பாம்பு கொத்தி புறாங்குத்தி அங்கே அடையாதீங்க. கொத்தனார் இப்படி வச்சிருங்க. இதில் வைங்க, நாங்கள் உள்ளே போடாதீங்க. வழியில போடாங்க, காலில் கல்ல குத்திட்டு போறாம. அப்போ திண்டில் வைங்க. வந்து வளர்த்தலாம் இருக்கு எனக்கு தான் திண்டு மேலே இப்படி வைங்கன்னு. அப்படி திண்டில் வராப்பில் எடுக்கிறதுக்கு வசதி. அப்படி வேற எரிக்கைக்கு எடுக்கணும்ல. காலம் எரிச்ச பங்கை வியர்வாகும். என்ன ஒரே இடத்துல போடானே பாம்பு வரும். என்ன திண்டில் இப்படி வைனே. என்ன இந்த திண்டில் வை. ஒரே இடத்துல போட்டானா பாம்பு அடைஞ்சிரும். இப்படி வை. ஒரே இடத்துல வச்சேன்னு வச்சுக்கோ, பாம்பு அடையும். சரி, இதா மட்டியும் வாங்கிட்டு வந்துருதியானே? 100 ரூபா தரேன். மட்டி ஆமாப்பா, 11 மணிக்கு தான் காப்பி குடிப்பாங்க. அவங்க நடந்து போய் 2 பேரும் போய் பழக்கம் பேசிட்டு வருவாங்க. நேராக கடை கடைன்னு வேலை நடக்கணும். நீ பைக்கில் போய் வாங்கிட்டு வா. இப்போ 4 உங்களுக்கு தனியாக அவங்களுக்கு தனியா அவனுக்கு யாருக்கு கட்டி? எனக்கும் கட்டி வைக்கோ. ஆமாம், 7 ரூபாய்க்கு. உன மட்டும் கட்டிட்டியா? ஆமாம் ஆமாம், அவன் குடிக்க முடியும். பால் காப்பி குடிச்சாங்க ஏப்பம் போகும்போது மான் சத்தம் என்ன என்ன அரை பார்சல் கடுக்காப்பியா? கோலப்படி வாங்கன்னு கொடுத்தான். ஆமா, கடண்டி ஒரு பார்சல் சொல்லு. அரை பார்சல் ஒரு பார்சல்னா 15 ரூபாய் போட்டுருவா. அரை பார்சல் ஏனே அவனுக்கு 13 இருக்கு தனியாவா? என்ன ஒரே பட்டு மாயிட்டு வந்துருவான் ஒரே கவர்ல. அவனுக்கு தனியா ஒரே கட்டிட்டியா? அப்ப 2 இருக்கு ஒரு பார்சல். அப்படியே ஒரு பார்சல். என்ன சீனி நல்ல ஒரு 1/2 கிலோ சீனியை போட சொல்லு அவனுக்கு. என்ன ஆமாம், வாலிப பையன். என்ன 15 ரூபாய்க்கு. ஆமா, நம்ம 2 பேரும் 15 எனக்கு 10 ரூபா கடன் காப்பி 10 ரூபாய்க்கு தருவாளாம். பைசா இல்லை, குறைச்சிடணும். கடண்டியா இருக்கையெல்லாம் மட்டன் சிக்கன் திங்கணும். இல்லைன்னா அப்படிதான். அப்ப நம்ம 12 ரூபாய்க்கு வாங்கிக்கோ. எனக்கு 10 ரூபா. நாய் கொஞ்சம் 12 24 24 34 வடை 36 வருமா? அயல் 12 ரூபா தானே. ஏனே 2 பேருக்கும் 15 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்து குடிச்சிட்டு போகிறேன். இன்னும் 15 ரூபாய்க்கு அவங்க குறையாச்சான். 40. ஆமாம், குறைய இல்லை. உங்களோட அவன் சம்பளம் குறைய கொடுக்காதனால அவங்களுக்கு வயிறு நிறைய வாங்கி கொடுத்துடணும். அப்ப 75 ரூபா தாங்க. நேர்மைன்னு ஒன்று இருக்கலாம். 75 ரூபா தாங்க. இப்படி வேலையும் பார்க்கணும். அந்த பையனும் பேர் கொத்தனார் வேலை பார்க்கணும். நானும் மனசாட்சி 2 பிள்ளை பெற்ற பாவம். 75 ரூபா தாங்க. நானும் கோடீஸ்வரன் தான் வந்து வேலை பார்க்காங்க. நீ இப்போ காலி உங்கள் மாவனை போல படித்தவன். கோடீஸ்வரன் நீ தான் சொன்ன இந்த பெரிய கல்யாணம் அவங்க சொல்லிட்டு போனாங்க. நம்ம கல்யாணம் போட்ஸா எப்படி வச்சு உங்கள் அண்ணனுக்கு நான் அப்பவுமே பார்த்தேன். உனக்கு எல்லாம் எப்படி? உனக்கு இவன் லவ் மேரேஜ் உன் கூட சேர்ந்த வச்சிருக்கான். உன் குரூப்பு நீனு லவ் பண்ணி கூட்டிகிட்டு வந்தால அது போல். சரியா? அதான தாலி கட்டலன்னு. தாலி கட்டலையா? தாய்மா அப்படியே கொடுப்பா. வாய முடி கேளு. தப்பாக பேசக்கூடாது. அவளை வேறவன் பொண்ணு பார்க்க வந்துருக்கான். சரி. கூட்டம் வந்தான். கரெக்டு தானே? அது எப்படி தாலி கட்டாம எப்படி ஏன்னா நீ லவ் பண்ண மொண்டாட்டியா கூட்டேன். உன் மொண்டாட்டியா இப்பதான் கூட்டேன். கேளு. சரி கூட்டத்தை எத்தனை ஆகுது? சொல்ல அது 1 மாசம் ஆயிட்டு. உன் மொண்டாட்டியா லவ் பண்ணா வேறவனுக்கு கட்டி வைக்க போறான். அம்மா அப்பா அந்த கலை நீ விட்டுருவியோ? அது எப்படி விட முடியும்? கூட்டிட்டு தானே வருவா. கூட்டிட்டு வந்து ஒரு நாள் வாழ்ந்தா எவனும் கட்டுவானா? அது சரி. நல்ல பையன். நான் பிறகு எங்கள் அத்தை பையன் சொல்லக்கூடாது. உனக்கு அவனுக்கு கல்யாணம் ஆயிட்டா உனக்கு